வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழக அரசுல 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கான அரசினுடைய சலுகைகள் என்னென்ன சொல்கிறது, இதை பற்றின ஒரு முக்கியமான தகவலை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம இப்ப பார்க்கலாம். மகளே, நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. தமிழகத்துல 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் அறிவித்துள்ள பல்வேறு புதிய நலத்திட்டங்கள் குறித்த இந்த தகவல் விளக்குகிறது. முதியோர் இல்லங்கள் அமைத்தல், ஆன்மீக பயணங்களுக்கான வசதிகள் மற்றும் இலவச மருத்துவ உபகரணங்கள் வழங்குதல் போன்ற முக்கிய அறிவிப்புகள் இதுல இடம்பெறும். குறிப்பாக தகுதியுள்ள முதியவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகையை 3000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவது மற்றும் காப்பீடுகளுடன் கூடிய ஓய்வூதிய சலுகைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் வசதிகளுக்காக ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வழங்கும் சேவை மற்றும் ஈஸ்ராம் அட்டை மூலம் நிதி உதவிகள் குறித்து விரிவாக கூறப்பட்டிருக்குதுங்க. மூத்த குடிமக்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பையும் மேம்படுத்துவதே இதை நோக்கமாக கொண்டது. இந்த அரசு வழிகாட்டுதல்கள் தொகுப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்ல வரோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். மூத்த குடிமக்களின் நல்வாழ்வதற்கான 4 முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிதி பாதுகாப்பு, மருத்துவ உதவி, அத்தியாவசிய தேவைகள், மன நிறைவு. ஓகேங்களா? முதியோர் இல்லங்கள், ஆன்மீக பயணம், இலவச மருந்து உபகரணங்கள், ஈஸ்ராம் பேரிடர் காப்பீடு, வீடு தேடி ரேஷன் மற்றும் 3000 உதவித்தொகை, பிஎம்-சிம் ஓய்வூதிய திட்டம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா முதியோர்களுக்கு தற்சமயம் வழங்கப்பட்டு வருகிற சில முக்கியமான அறிவிப்புகள். முதியோர் இல்லங்கள் மற்றும் பொழுதுபோக்கு மையங்கள், நூலகம், யோகா, தியானம், உள்ளரங்க விளையாட்டு, இதற்காக 12 மாவட்டங்கள், 12 இல்லங்கள், 6.66 கோடி இதற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. நிதி பாதுகாப்பு, பெண்களுக்கான மேம்படுத்தப்பட்ட ஓய்வூதியம், 60 வயதை கடந்தவுடன் புதிய மறுசீரமைப்பு நடவடிக்கையோட மகளிர் உரிமை தொகை 1000, 2500 3000 ரூபாயாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த புதிய நிதி ஈஸ்ராம் அட்டை, இயற்கை பேரிடர் காலங்களில் நிதி உதவி நேரடியாக வங்கி கணக்கில் வரதுக்கு 2 லட்சம் வரை காப்பீடு. PS ராம் மந்தன் இதில் பார்த்தீங்கன்னா 18 to 40 வயதுக்குள் இணைந்தல், முறைசாரா தொழிலாளர்கள் மாதாந்திர சலுகை செலுத்துதல், 60 வயதிற்கு மேலே 3000 ரூபாய் பென்ஷன் கிடைக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ மருத்துவ உதவி மற்றும் உடல்நல உபகரணங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூக்கு கண்ணாடி, காது கேட்கும் கருவி, பல்ஸ் செட்டு, வாக்கிங் ஸ்டிக்கு, மத்திய அரசின் ராஷ்டிரிய ஆயுஷ் யோஜனா திட்டத்தின் மூலமாக இலவச உபகரணங்கள் கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ வீடு தேடி வரும் ரேஷன் மற்றும் ஓய்வூதிய பொருட்கள். ஓகேங்களா? ஸோ மாநில அரசு பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துட்ருக்காங்க. 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் ப்ளஸ் மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்கள் ரேஷன் பொருட்கள் நேரடியாக வீட்டிற்கே வழங்கப்படும் தமிழக அரசினுடைய இந்த ஒரு புதிய திட்டத்தின் மூலமாக. ஓகேங்களா? முதியோர் இல்லங்கள் மற்றும் பொழுதுபோக்கு மையங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா 12 மாவட்டங்களில் 6.66 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. கட்டணம் இல்லாத ஒரு புனிதமான ஒரு பயணத்தையும் தமிழக அரசு உங்களுக்கு வழங்க இருக்குங்க. மன நிறைவு, முதியோருக்கான இலவச புனித பயணம். மூத்த குடிமக்கள் விரும்பும் புனித தலங்களுக்கு தமிழக அரசின் ஏற்பாட்டில் சிறப்பு பயணத்தை இவங்க மேற்கொள்ளலாம். ஸோ இதுதாங்க தற்சமயம் பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு வழங்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் மக்களே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இலவசமாக அரசு பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு வராங்க. 60 வயது நிரம்பியவர்களுக்கு, 65 வயது மாற்றுத்திறனாளி கைம்பெண்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும். 60 வயது நிரம்பியவர்களுக்கு பிஎம்-சிம் ஓய்வூதியம், புனித பயணம், இந்த உபகரணங்கள், இலவச மருத்துவ உபகரணங்கள் கிடைக்கும். பொழுதுபோக்கு மையங்களை இவங்க பயன்படுத்தி கொள்ளலாம். உங்கள் ஈஸ்ராம் அட்டையை உறுதிப்படுத்தவும் 60 வயதை கடந்த மகளிர் உரிமை தொகை பெறுவர்கள் ஓஏபிக்கு மாற்றப்படுவார்கள். 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சலுகைகளை பெற தயாராகி கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ பதிவு இதை போட்டு தான் இருக்கிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலுடைய நன்றி, வணக்கம், தேங்க்யூ.